அந்த கடலை கண்டாலே ஆசை வரும் திருக்குறாரு. பெரிய கடலை அந்த சுமன் வாங்கிடலாம் பெரிய கடலை 50,000 வேலை சில வேலை மிச்சா பிடிக்கலாமாண்டாலும் இப்படி நீங்க இன்றைக்கு வந்து 5ஆம் தேதி சரியோ, வார மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நான் 1 ரூபா காசு உங்களுக்கு தர மாட்டேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்து நான் 1 ரூபா காசும் வேண்ட மாட்டேன். இன்றைக்குமே வந்து அம்மா வந்து எனக்கு வந்து பேசினவா இன்னும் சும்மா அந்த படிக்கனை வந்து கைக்கிலோ புளி வேண்டுவா கைக்கிலோ உள்ளி வேண்டாம் அப்படி என்று வாங்க விடாத. அதே மாதிரிக்கு தான் மீன் பண்ணுறதா இருந்தாலும் நான் தான் போகணும், இறைச்சியாக இருந்தாலும் நான் தான் போகணும். அப்போ அணு வந்து சவுக்காரம் வாங்குறதாலும் நீங்கள்லாம் போகணும், தையல் ருசி வாங்குறதாலும் நீங்கள்லாம் போகணும். வந்ததென்று நான் நினைத்தேன் நான் தான் கலப்பாடணும். நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை, தேனாக பேசியதும் சிரிச்சு விளையாடியதும். நாங்கோ புடிங்கோ இன்று முதல் பெரிய ஆளாக மாறியான். எவ்வளோ வாங்குற ஒரு மாதத்துக்கு? கணக்கு வாங்குறது ஓ கலா ஓ என்ன தெரியுங்க சமைக்கிறீங்களா? என்னண்டா அம்மா இது சொல்லிச்சு தனக்கு வந்து 50,000 ரூபா காசு திரட்டுவான். 50,000 ரூபா காசுக்குள்ள தான் குடும்பத்தை ரன் பண்ணுறேன் தானே என்னன்னு சொல்லுங்க. அப்போ தலையில சுமக்கிறேன்ன்ற மாதிரிக்கு ஒப்பு கொண்டுட்டேன். என்ன கையாவங்கிட்டே வந்தாச்சு பிறகு எங்க என்னண்டு சாமான் பண்றது இந்த கடைக்கு போ. அதாவது வந்து புரிச்சு சொல்லணும். நீங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லா நான் முக்காசி எடுத்துட்டு அணுக்கு காப்பாங்க கொடுத்த மாதிரி அப்படி என்றெல்லாம் இல்லை. 7 வருடத்துக்கு பிறகு அணு குடும்ப பொறுப்பை தான் சுமக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். நான் அனு. ஓகே, மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது வந்து இன்றைய காலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நான் கல்யாணம் கட்டி 7.5 வருடம் ஆகிட்டேன். ஸோ 7.5 வருடத்துக்கு பிறகு அணு குடும்ப பொறுப்பை தான் சுமக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அப்போ இவ்வளோ நேரம் மேரடி சிலந்து சுமந்தது நீங்கள் தான் சுமந்த. நீங்கள் வந்து ஒரு லைட்டான சுமதான் தாங்கினீங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாக தாங்கினீங்களா? தாங்கினா நான் தானே இந்த கணக்கு வழக்குலேருந்து சாமான் பண்ணுறதுலேருந்து கடைக்கு போ. அதாவது வந்து புரிச்சு சொல்லணும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் முக்காசி எடுத்துட்டு அணுக்கு காப்பாங்க கொடுத்த மாதிரி அப்படி என்றெல்லாம் இல்லை. நான் யாருந்தாலும் நியாயமாக தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து அந்த சாப்பாட்டு பொறுப்பு சமையல் அந்த இது அந்த காசு பொறுப்புக்கு நீங்களாம் பொறுப்பாக இருந்த நீங்கள் அதுதான் சொல்லுவோம். அதாவது வந்து செலவு அதுகள் எல்லாமே வந்து நான் வந்து இவ்வளோ காலம் பார்த்து கொண்டிருந்தது. அணு வந்து ஒரு நாளுமே வந்து இந்த எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும், அந்த கடைக்கு போகணும் இந்த கடைக்கு போகணும், அந்த ஜாமான் பண்ணணும் இந்த ஜாமான் பண்ணணும்னு சொல்லி ஒரு நாளுமே கடைக்கு போனதே தெரியாது. நான் தான் எங்கே இருந்தாலும் போகணும். அதே மாதிரிக்கு தான் மீன் பண்ணுறதா இருந்தாலும் நான் தான் போகணும், இறைச்சியாக இருந்தாலும் நான் தான் போகணும். அப்போ அணு வந்து சவுக்காரம் வாங்குறதாலும் நீங்கள்லாம் போகணும், தையல் ருசி வாங்குறதாலும் நீங்கள்லாம் போகணும் நான் தான் வயங்கிறாரு. ஆனால் இப்போ அணுவை வந்து சரியான பேச்சு தான் நானும் பேசி, அதே மாதிரி அவங்களுடைய அக்காக்களும் பேசி, என்ன இப்போ சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிற வயசு எத்தனைன்னு தெரியும் தானே, 2 பிள்ளைக்கு அம்மாவாகிட்ட இப்போ சின்ன பிள்ளை மாத்தனமாக இருக்கிற குடும்ப பொறுப்பை நீ தலையில் எடுத்தாதான் சரி என்று சொல்லி அவள் பேசி தலையில் எடுத்துக்கிறேன். அணு வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டுட்டேன். அதாவது வந்து கல்யாணம் கட்டி இவ்வளோ காலத்துக்கு பிறகு அணு பொறுப்பை தான் தலையில் சுமக்கிறேன்ன்ற மாதிரிக்கு ஒப்புக்கொண்டுட்டேன். கல்யாணம் கட்டைக்கு வந்தாச்சு பிறகு எங்க என்னண்டு கல்யாணம் கட்டைக்கு எல்லாம் சுமந்தாச்சு பிறகு என்ன கல்லு நான் பேசுகிறேன் ஒரு இடத்துக்குமே போகிறேன். நான் தானே என்னத்துக்குனாலும் போகணும். அப்போ அணு என்ன சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒரு விருப்பங்கள் இருக்குது தானே, தாங்கள் அந்த கடைக்கு போகணும் சொல்லி ஒரு விருப்பம் இருக்கும். ஆனால் அணுவுக்கு வந்து எந்த ஒரு விருப்பமுமே இல்லை. வெளியில் போகிறோன்னு சொன்னாலே பஞ்சு, எல்லாத்துக்கும் பஞ்சு. அப்போ ஒரு வழியாக எல்லோரும் பேசி அணு வந்து இப்போ போகமென்று சொல்லிட்டா. அப்போ நான் வந்து
உண்மைக்குமே வந்து ஆம்பளைகள் கடைக்கு போனால் தெரியும் தானே. ஸோ சிலவுன்னு சொன்னால் கண்ட பாட்டுக்கு சிலவு நடந்து கொண்டிருக்கும். அதே பொம்பளைகள் போனால் எல்லாத்தையும் கேட்டு தான் வேண்டிவிடும். மற்றது மிச்சம் பிடிக்க தெரிஞ்சார்கள் பொம்பளை இல்லை. அப்போ அந்த வகையில் அணுவும் மிச்சம் பிடிப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் செலவழிக்கும் பிறகு மிச்சம் பிடிக்கிற எண்ணம் இல்லை. இனி வந்து அவள் மிச்சம் பிடிப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். சொன்னால் கடை தெருவுக்கு போய் வந்தால் தான் தெரியும். ஸோ சாமான் விலை எவ்வளவு, ஸோ இவ்வளோ அதை நாங்கள் செலவழிக்கிறோமே என்று சொல்லி அவையும் வந்து உணர்ந்து கொள்ளினோம். இப்போ வீட்டில் இருந்து கொண்டு என்னிட்ட சொல்லி விடணும், அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கன்னு சொல்லி விடைக்க அவைக்கு தெரியாது. ஒரு கைக்கு வாங்கின்றாட்டி உடனே பேச்சு எவ்வளோ பேச்சுகள் கொண்டு ஓடும். அதுக்குள்ள எவ்வளோ சண்டைகள் வரும். பிறகு வேண்டியது கொடுத்து போட்டு நான் சாப்பிடாம இருக்கணும் சண்டை பிடிச்சி போட்டு அப்படிலாம் எவ்வளோ சிக்கல் பாடுகள் இருக்குது. இப்போ வந்து பிள்ளை வந்து தானே வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அப்போ நான் வந்து எனக்கு மாதம் வந்து உண்மைக்குமே வந்து நாங்கள் எங்களுக்கு செலவாகுன்னு சொன்னால் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 55,000 60,000 செலவாகும். ஒரு மாதம் வேணும்னு சொன்னால் சின்ன கிழமை இருக்கிறபடியே அப்படி செலவாகும். அப்போ அணுவை கட்டன் உங்களுக்கு நான் எவ்வளோ தாரது, அதாவது வந்து ஒவ்வொரு மாதமும் வீட்டு செலவு கொண்டு சொல்லி எவ்வளோ தரேன்னு சொல்லி கேட்க அணு சொல்லிச்சு தனக்கு வந்து 50,000 ரூபா காசு திரட்டுவான். 50,000 ரூபா காசுக்குள்ளே தான் குடும்பத்தை ரன் பண்ணுறேன். தானே என்னென்னு சொல்லுங்க. அப்போ 2 குழந்தையார் இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும், சாப்பாட்டுக்களுக்கு, அப்போ நிமரக்கறிகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் விலை எல்லாமே விலை. நீங்கள் நினைப்பீங்களே என்ன ஒரு மாதம் 50,000 செலவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி. உண்மைக்கும் வந்து நான் கடை தெருவுக்கு போய் வந்தபடியாக எனக்கு தெரியும். நான் செலவழிக்கிறேன்னு சொன்னால் காசு கூடத்தான் முடிகிறது. அதால் வந்து 50,000 நான் உண்மைக்குமே கொஞ்சம் யோசிக்காமல் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். அதுவும் வந்து சந்தோஷத்தோட. அப்போ 50,000 செலவில் மிச்சம் பிடிக்கலாமாண்டாலும் இப்படி நீங்கள் இன்றைக்கு வந்து 5ஆம் தேதி சரியோ, வார மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நான் 1 ரூபா காசு உங்களுக்கு தர மாட்டேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்து நான் 1 ரூபா காசும் வேண்ட மாட்டேன். வீட்டு செலவை நீங்கள் பார்த்து கொண்டு மிச்சம் பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு 5ஆம் தேதி 5,000 ரூபா கிஃப்டாக தருவேன். அது உங்களுக்கு மிச்சம் பிடிச்ச காசுல பூங்கண்டு வாங்குவே பார்த்தீங்களா? அதான் சொல்கிறேன் சின்ன பிள்ளை தானே வந்து இல்லாத காசுல பூங்கண்டு கொண்டு விடலாம். சில பேர் என்ன யோசிப்பினோம், மிச்சம் பிடிச்சி போட்டு பிள்ளைகிட்ட பேரில் போடுவோம், இல்லாட்டி சண்டை பேரில் போடுவோம். அவ்வளோ சில பேர போதும். 5,000 உண்டாலும் அது ஒரு பெரிய தொகை. நல்ல பூங்கண்டு வாங்கலாம். சரி பாருங்க, இப்போ வந்து சின்ன பிள்ளை தானே தான் இருக்கிறா. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வேண்டாம். உண்மைக்குமே வந்து அம்மா வந்து எனக்கு வந்து பேசினவா இன்னும் சும்மா அந்த படிக்கனை வந்து 1 கிலோ புளி வேண்டுவா 1 கிலோ உள்ளி வேண்டாம் அப்படின்னு வாங்க விடாத, எல்லாத்தையும் வாங்கி முதல்ல வந்து வீட்டில் பொறுப்பாக போடு. அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து தூளை வந்து திரிக்க சொன்னோம். அந்த கடை தூளை விட்டுட்டு தூளை வந்து திரி உரைப்பை வந்து குறைச்சி பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குறதா. அப்போ அதில் எல்லாத்தையும் வாங்க சொன்னவா. என்ன கடையில் வாங்கி போட வேணாமண்டும் பேசினவா. அப்போ அம்மா தான் கால் பண்ணி என்ன மாதிரி என்று கேட்க போகிறேன். ஜாமான்களை ஒரு மாதத்துக்கு தேவையான சாமான்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபோன் பண்ணி அம்மாவை கேட்க போகிறேன். கேட்டு எல்லாத்தையும் வேண்டி வந்து போட போகிறோம். ஸோ வேறு செய்யலை கணக்கை வேற விடக்கூடாது. இந்த மீன் செலவுகளுக்கு, ரஜி செலவுகளுக்கு, மரக்கடி செலவுகளுக்கெல்லாம் தேவை. அதெல்லாம் நீங்கள் அதுக்குள்ள பார்த்து கொள்ளுங்க. இப்போ வந்து அவன் சமைச்சு கொண்டுருப்பா பேசுகிறாவோ தெரியாது. அம்மா இப்போ என்ன கேட்பா நினைக்கிறீங்க? நான் கால் பண்ணேன் எங்கே ஏஞ்சம்மா வந்துட்டோம் அண்டாங்கப்பா உடனே என்ன சாப்பாடு கொடுத்தனே. மற்றது வந்து இது வந்து என்ன சார் லைவ்ல வர போகுது. அம்மாட்ட என்னென்ன மாதிரிலாம் கேட்குறோம். என்ன இருந்தாலும் ஒரு கைக்கு பேசினாலும் கோவிக்க மாட்டேன். அதை நாங்கள் வட்டி போட்டு போடுவோம். நான் கொப்பி எடுத்துட்டேன். இந்த கொப்பி எடுத்துட்டேன். நான் தான் இப்போ எழுத போன். தங்கை தம்பி வசந்தன் எல்லாம் மேய்ஞ்சி மாறி பார்க்குறேன் அம்மாவே. சரி, நான் இப்பொழுது அம்மாவுக்கு போல் போகின்றது. ஓ கலா, ஓ என்ன சரிங்க சமைக்கிறீங்களா? என்னண்டா அம்மா இது நான் அந்த மாதம் அப்படியே சாமான் வாங்க போகிறேன். அப்போ எழுதுறாக்கு தான் தூள் மல்லியல் செத்தல் எல்லாம் திரிக்கிறக்கும். அதை என்ன கணக்கு சொல்கிறீங்களோ என்னென்ன மாதிரியாண்டு எவ்வளோ வாங்குறோம் ஒரு மாதத்துக்கு? வாரம் போடுங்க வரேன். இப்போ எழுத போகிறேன். என்னண்டுங்க? 1 கிலோ செத்தல். 1 கிலோ செத்தல். இது தூள் திரிக்கிறாக்கா?
1.5 கிலோ மல்லி 1.5 கிலோ மல்லியா 1.5 கிலோ மல்லி மல்லி 1 கிலோ பெருஞ்சீரகம் 1/4 கிலோ பெருஞ்சீரகம் மிளகு 50 மிளகு 50 கிராம் மிளகு 50 கிராம் மிளகு மஞ்சள் ஓ மஞ்சள் போடுவோமுங்க நல்லா இருக்கும் சரி 50 மஞ்சள் 50 50 கட்டி மஞ்சள் என்னங்கோ கட்டி மஞ்சள் அவ்வளோ போடாதே அரைவாசி போடுறதா மற்றது பெருஞ்சீரகம் மிளகு மல்லி வட்டிக்காரக்கு போட போறீங்க ஓ அப்புறம் 300 ரூபா தம்பி வரட்டும் 4 என்னண்டு 300 ரூபா வட்டிக்காரக்க வாங்க என்னண்டு 300 ரூபா ரஜி சராக்கு மற்றது கறிவேப்பில ரம்பையில பார் கருவேப்பமில்ல ரம்பையில அவ்வளவுதான் உள்ளி போட்டா உள்ளிங்கோ உள்ளி போடலாம் கணக்க தூளா 2 மாதம் ஓ அப்புறம் சாக்கு போயிடுமேண்ணா போட போறீங்க உள்ளி நல்லா இருக்குமோ உள்ளி போட பொரிச்சு போடணும் பொரிச்சு போடுறதா அவ்வளோ அங்கே அப்போ வாங்குற 1/4 கிலோ 1/4 கிலோ உள்ளி அப்போ இது நச்சீரகம் நச்சீரகம் நெக்கீரம் போட்டா ரஜிக்கிறதுக்கு இதுக்கு போடுறேன் கறிகளுக்கு மாதிரி ஓ அது சரி அது அப்போ புரிஞ்சு பார்த்துருப்பாமே நான் அப்போ உளம் தானே இதுக்கு ரஜிக்கிறதுக்கு வேணும் ரஜிக்கிறதுக்கு போடுறீங்க நெக்கீரம் போடக்கூடாது அது சரியா ஏண்டா நீங்கள் ரஜியம் காய்ச்சிட கூட அதுக்கு நச்சீரத்தை போட்டு அது மனம் மணக்கு அப்போ அரிசியல் அதெல்லாம் எவ்வளோ வாங்குறதுன்னு அரிசி என்னதுக்கு மாதாம சாமான வாங்குறதுக்கு என்ன குத்தரிசி 5 கிலோ வேணுமோ உனக்கு அரிசி நான் வாங்கி கொடுத்துருட்டேன் அரிசி என்ன அரிசியா அந்த நாட்டு குத்தரிசியோ அது வேண்டாமே அது நல்ல அரிசி அதான் நல்ல ருசி அதெங்க வாங்க நான் மசந்த விட்டு வாங்குறேன் மற்றது வேறு எதுக்கு வருது வேற என்ன வாங்குறது வேற என்ன தேங்காய் எண்ணெய் எழுதுறேன் சுத்தமான தேங்காய் தண்ணி போட ஏது அந்த நீங்க வாங்குற வெள்ளை தேங்காய் நாங்க அந்த போட்டல் தேங்காய் பச்சை மூக்கு போட்ட சுத்தமான தேங்காய் கிடக்கு கிடையாது அரிசி அந்த சொன்னீங்க கை குத்தரிசி அதெங்க வாங்கினீங்க உங்களோட அந்த கடைக்கு முன்னா இதுக்கு முன்னால வீட்டுக்கு முன்னால அந்த இதுல அரிசி கிடக்கு அரிசி கவர்மெண்டா கிடக்குற போடும் அரிசி கவர்மெண்ட் நான் அந்த வாங்கி தரேன் அப்ப அரிசி வச்சு இந்த வருஷத்துல விட மாத்திக்கிட்டு கொடுத்து விடுறேன் கவர்மெண்ட் வாங்கி இங்க வச்சு விட்டேன் அரிசி அப்ப நீங்க அரிசியை வண்டி வைங்க நான் வசந்துட்டேன் மிச்ச ஜாமான் வாங்க கொடுப்பேன் தான் நான் போய் வசந்த அதுல வந்து வா மிச்ச ஜாமான் இப்போ எழுதுறேன் அதுக்கு தான் அதான் இப்ப வருவோம் அரிசிக்கு இங்க இல்ல பின்னேற 30 அரிசி இருக்கு நான் போடுறதுக்கு அப்ப நான் வாங்கி வைக்கிறேன் அரிசியை தவச்சி போட்டு வாங்க மற்ற என்ன எழுதுறது பொக்குண்டுக்கு மாத்திரிக்க போறீங்க பொக்குண்டுக்கு மாத்திரிக்கணும் இந்த இப்ப மாத ஜாமான எழுதி போட்டு பொக்குண்டுக்கு மாத்திரிக்க உளுந்து அரிசி களியலா சாப்பிடுறது பருப்பு எவ்வளோ அங்க எழுதுற பருப்பு எவ்வளோ வாங்குறது ஒரு மாசத்துக்குரிய 1.5 கிலோ 1.5 கிலோ சின்ன சீரகம் 1/4 கிலோ பெருஞ்சீரகம் அந்த மிளகுகள் கடுகுகளை வாங்கி போட்டு வைக்க என் தம்பி ஒரு வேணில் என்னண்டாமா பெருஞ்சீரகம் நஜீரமா எவ்வளோ வாங்குற இல்ல நான் அந்த மீன் கரைக்கு போடுறது சும்மா திரிச்சிட்டு 1/4 கிலோ வாங்கி புரட்டி போட்டு போட்டு வை 100 மிளகா வாங்கி போட்டுருக்க போட்டு 100 கடுகை வாங்கி போட்டுருக்க போட்டு எவ்வளோ 100 வேற என்ன மிளகறி வாங்குறது தேங்காய் 1 லிட்டர் காணுமோ ஒரு மாதத்துக்கு வேற என்னென்ன சீனி 2 கிலோ வாங்கி வைக்கேன் தேயிலை 1/4 கிலோ வாங்கி அந்த மற்ற அந்த நல்ல தேயிலை வேற என்ன சாமான் வாங்குறது கடலையும் ஒரு 1/2 கிலோ ஒரு கிலோ விடுமா இல்ல 1/2 கிலோ யார் சாப்பிடுறது அந்த பெண்ணாம்பரிய கடலை அது நல்லா இருக்கு வேற என்ன எழுதுறது
நீங்கள் தின்ற சாப்பாடு வேறு என்ன அதுதான் சாமான் போடுங்க அதான் வரையிலையே கருவேப்பம் இல்லையன்றது தேங்காய் பருப்பு உள்ளி மற்றது ஓ அது தூள் திரிக்கிற ஐட்டமுங்கோ இது சாமான் வாங்குறதுக்கு வேற என்ன வாங்குறது அந்த இதுக்கு என்ன வேறுங்க அம்மா குரக்கன்மா முழு குரக்கன் வாங்குற அது எவ்வளோ வாங்குற 3 கிலோ வாங்கட்டும் எவ்வளோ வாங்க 2 கிலோ வாங்குவோம் என்ன என்னண்ணேம்மா ஓ இஞ்சி எங்கடா கேட்ட 1 கிலோ வாங்கி நான் திரிக்க கொடுக்க முழு குரக்கன் வேற என்ன வாங்குறேன் கோதம்மாம்மா ஏஞ்சம்மா புட்டு வைக்க அம்மா மற்ற அரிசிமா அதுல வாங்கலாம் தானே எவ்வளோ 5 கிலோ வாங்குவோம்மா ஒரு மாதத்துக்குண்ணே பழுதா போயிருமா வேற என்ன வாங்குறது என்ன கணக்கு எழுதுறதுக்கு பேன கொப்பியோட வந்தேன் நான் மிளகறியல் பழுதாயிருமே நான் வாங்கி வச்சா சோயா மீட்டிஞ்சோரம் சாப்பிட்றேன் இல்லைங்கோ குறைவு வேற என்ன வாங்குவோம்ண்ணே நூடுல்ஸ் வாங்குவோமே நான் புரியுமா ஓ 3 நாள் என் தம்பியோட பிள்ளை இருக்கும் 3 பிரிமா வேறு மிளகறி வெங்காயம் பச்சை மிளகாயில் கொஞ்சத்தை இப்போ வாங்கி வைப்பான் பாதி அம்மாவுக்கு பையன் சமைக்கிறோம் என்ன கறி நீங்கள் சூரியா நீங்க என்ன கறி அம்மா மற்ற என்னண்டாங்க ஹலோ நோய் அம்மா என்னடா அண்ணா அடுக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் ரூபன்ஸ்ல நீங்கள் இது செய்யறாங்க கதை எங்க ஒரு என்ன மாதிரி புக் பண்றேன் சரியா வைக்கிறேனுங்க சரி ஓ ஓ சரியா அம்மா யாரும் வந்து நிற்கினா மற்ற சமைக்கிற நேரம் இப்போ பாதி அம்மா எனக்கே ஜாமான் சொல்லாவா அதால நீ எங்க எவ்வளோ சமைச்சு கிளிக்க போறேன்ட்டு தான் மாட்டேன் கருத்து கடவுள் மற்ற மற்றது என்ன வாங்குவோம் தூளும் திரிக்கிறதுக்கு செய்து தந்துட்டா ஓ சவுக்காரப்பட்டி வாங்கி வைங்கோ அது கூடுதலாக முடிகிறது சிக்கினால் மூண்டு கழுவி விடுங்கோ சிக்கினால் இருக்கும் சம்பவம் வழி விடுங்கொண்டு என்ன எனக்கு பிடிச்சது வாங்கல் பார்த்தீங்களா ஐங்கர்மா ஐங்கர்மா பட்டி உண்டு 1 கிலோ வாங்கிடுங்க தையில சேவெக்சல் 3 பெருசு வாங்கி விடுங்க பிம் பெரிய பிம்மு முண்டலி விடுங்க பிம் சோப் அப்போ இவ்வளோத்தையும் இப்போ நீங்கள் வந்து கடையில் வேண்ட போகிறீங்க ஒரு இது எவ்வளோ தெரியும் சூப் கட்டி தம்பி கொண்டு தம்பிக்கு அந்த சூப் போல் வச்சு இப்படி முடிஞ்சு அவ்வளோ முடிஞ்சு ஒன்று மேனியாமாக்கையில் விட்டது என்ன எங்களுக்கு டேஸ்ட்டு போடுறது அடிடும் அம்மா அடிடும் அப்போ நீங்கள் இப்போ என்ன செய்யப்படுங்க எவ்வளோத்தையும் பேண்ட் வாங்கோ மிளகறியல்லையும் கொஞ்சத்தை பேண்ட் வாங்கோ நாலாந்தம் வைக்கிறத ஏன்னா பேண்ட் வாங்க பார்த்துட்டு மற்ற நாலாந்தம் மீனுவல் கொஞ்சம் மிளகறியெல்லாம் வாங்குவோம் இந்த பக்கத்து கடை ஏன்னா டெய்லி வாங்கி வச்ச மாட்டா ஃப்ரிட்ஜுக்கு என்னால் மணியாமல் போயிடும் அழுகி போடும் மிளகறியல் எல்லாம் மற்ற கத்தரிக்காய் வாங்கி வச்சா காலையில் புட்டு வலை வச்சு பொரிச்சு சாப்பிடலாம் முட்டையா ஓ உங்களுக்கு அரிசி எல்லாம் அம்மா அரிசி வாங்கி தரலாமா அரிசி மாவு அம்மா அரிசி மாவு மங்க வாங்கி தரலாமா ஏண்டா ஓ மற்ற என்ன அது நாட்டு குத்தரிசி என்று சொல்லி விற்கிது சூப்பர் அரிசி ஓ கைக்குத்தரிசி
உண்மைக்குமே அம்மா இப்போ அக்காக்கள் இப்போ என்ன ஜாமான் எழுதுறா மலம்பழம் எல்லாம் சொல்லுவா கணக்க இப்போ எனக்கு சொல்லிக்க மாட்டேன் மேரக்கிலோ ஏகண்டா வாங்கி வச்சுட்டு நீ புறம் எடுத்து கொட்டிடுவேன் தான் குறைக்கிறேன்றது ஆனால் அப்போ அம்மா என்னத்தை தின்றீங்க உளுந்து வலை எல்லாம் வாங்கலாமே இருக்கு சுட தெரியும் தோசை முதல்ல இப்படி தான் வாங்கி தோசை சுட தெரியும் வேறு என்ன இருந்தாலும் தேவையானதை வந்து மிரக்கறி ஐட்டங்கள் எல்லாத்தையும் வாங்குவோமே ஓ 2 3 சின்ன மீண்டினை மல்லி இருக்குங்க புட்டுவல்கள் இரவுல செய்கிறதுக்கு எஞ்சமாக்கு அது பிடிக்கும் ரஜி சரக்கம்மா அந்த பெருசு வாங்க சொன்னவா என்ன ஓ ரஜி சரக் ஓ எல்லாம் எழுதியாச்சு அப்போ இப்போ போய் நீங்கள் எவ்வளோத்தையும் வாங்கிட்டு வாங்கன்னு வந்துட்டு எவ்வளோ முடியுதுன்றையும் பார்த்துட்டு எனக்கு தர காத்தையும் வந்து நீங்கள் தாங்க இவ்வளோத்துக்கு கணக்கு என்ன பில் இல்லை கையில் தரணும் இவ்வளோ வந்து என்ன கையில் வரணும் அதெல்லாம் தருவேன் உண்மைக்குமே வந்து அனுபவிப்பு தான் எனக்கு லைக் பண்ணணும்னு தோணும் அம்மாண்ணே மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 7 8 9 10 தாளும் தவளான்னு சொல்லுங்க 50 ரைட் ஏஞ்சு தெரியாங்க நாங்கோ புடிங்கோ இன்று முதல் பெரிய ஆளாக மாறியான் தம்பிக்குட்டி ஆட்டோ கூட தம்பிக்குட்டி ஓகே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 50,000 ரூபாய் இருக்குது இப்போ அந்த 50,000 ரூபாயில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மற்ற இவ்வளோத்துக்கு மும்மில் காசு வேணும் ஒரு 5,000 ரூபாய் தான் காணுமே சரி ஓகே இது வந்து எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உண்மைக்குமே எங்களோட அண்ணி என்னண்டு ஓ இதை நீங்கள் வேண்டாங்க பொறுப்பா நான் எங்கே இந்த குட்டி பிள்ளைகளோட அப்போ வந்து இதை வந்து உண்மைக்குமே வந்து நான் தான் இந்த வந்து கடைசி எங்களோட வீட்டில் வந்து கை கால்றேன்னு சொல்லலாம் ஏன்னா உண்மை அண்ணியாக்களோ சரி மற்றது யார் அக்காக்களோ சரி எல்லாருமே வந்து கூடுதலாக வந்து முழு பேரும் வந்து இப்படி தான் செய்கிறவினா மாதம் வாங்கி வச்சுட்டு தான் அதுக்கு சிலவு வந்து காசு அத்தானாக்கள் கொடுப்பினோம் அதுக்கேற்ற மாதிரி அக்காக்களும் வந்து செய்கிறவினோம் உண்மையாக அக்காலேருந்து முழு பேரும் என்ன வந்து பேசுகிறதான்னு இப்படி இருக்காது ஒரு தேங்காய் விலை தெரியாமல் இருக்கு ஓ தேங்காய் எழுதில்லை செல்லக்குட்டி எப்படி தேங்காய் மணி விடுங்க 5 தேங்காய் அள்ளி விடுங்க அப்புறம் வாடி போடுமில்ல தேங்காய் அப்போ 5 அள்ளி விடுங்க சியா சியா நீங்கள் மிச்சம் பிடிக்கிங்க நானும் உங்களுக்கு மிச்சம் பிடிக்கிறேன் அப்போ சரி அப்போ இதில் வந்து வசந்த கொஞ்சம் காசை கொடுக்கப்புறம் இப்போ எவ்வளோ முடியுதுன்றதையும் வந்து நாங்கள் உங்களுக்கு பொருட்களுக்கு வந்து முடியுறேன் காட்டுவோம் என்ன சார் காட்டிட்டு மிச்சம் அவ்வளோ இருக்குன்றது வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக இதால் வந்து நான் வார மாதம் 5ஆம் தேதி இந்த பையனை வந்து சொல்லுவேன் நீங்களும் மறக்காம வந்து இப்படியெல்லாம் செய்யுங்க ஏன்னா ஓ பலனை அடையுங்க இப்போ என்ன செய்வோம் நாங்கள் வண்டிட்டு வாங்க என்ன சரி ஓகே ஓ சாரி இந்த உங்கள் கான் 15 தந்துடாக்கோ சார் 20 போனால் 30 தானே இருக்கு அப்போ ஒரு மாசத்துக்கு தேவையானது அதுதான் இது காணாது அம்மா சொன்ன இடையில வாங்க சொல்லி என்ன பிறகு வந்து இதண்டிடுமாண்டு பழுதாய நாம் என்ன மாவு எல்லாமே நம்ம அது நீங்கள் பிறகு வாங்கிட்டு அவங்க கூட காசில் பெரிய வேலைகள் இல்லை ஆனால் உண்மைதான் பசங்க இதில் ஒரு 5,000 ரூபா எடுத்து அந்த இப்படி அடுக்கு வாளி வேண்டாருங்களா கொஞ்சம் வண்டி தரீங்க சரியா அப்போ வாளியை நீங்கள் வாங்கி தாங்க ஏன்னா உமா வாளிக்க போட்டு வச்சா நல்லா அம்மா ஏன் கழிக்கின்றம்மா வந்து பொக்குண்டுக்கு போய் இருக்கு திரிச்சம்மா மற்ற எள்ளு கடலை கச்சான்னு போட்டு அது வந்து திரிச்சிட்டு இருக்கலாமேண்ணா வேண்டாருங்களா பாரு என்னென்ன ஓ கச்சான் உளுந்து பயிர் போடுற பயிர் ஓ சரி நாட்டு குத்தரிசி தான் நம்ம வாங்கித்தலாம் உண்டவா அப்போ அதை வந்து வேண்டிட்டு வந்த பிறகு இந்த காணொலியை நாங்கள் தொடருவோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என்ன சார் என்ன மௌன விரதமா வேண்டிட்டு வந்துட்டு பண்ணுறீங்க வந்து நான் இப்போ வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னால் 8 மணி இதை விட 8 மணியை தாண்டிட்டு 8-9 நேரம் வீடியோ எடுக்கிறோம் அன்றைக்கு முக்கியமான அலுவலாக ஓடப்பட்டு தெரிஞ்சபடியா லேட் ஆகிட்டு ஆனால் ஒரு வழியாக சாமான் எல்லாத்தையுமே வந்து வேண்டி இருந்தேன் என்னென்னு பார்க்கட்டும் ஓ இந்தா 2 பேக்கில் இருக்குது பிள்ளைப்பாலி இல்லாத நாடுதான் இந்த பாட்டு வந்து இந்த பாட்டு பாடணும்னு சொல்லுங்க அப்போ இது என்ன இது புளியங்கொட்டை இது வந்து செத்தல்
இப்படிங்கோ அதாவது வந்து 1 கிலோ செத்தல் அது என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தூள் திரிக்கிறக்கு அம்மா வந்து சொல்லி தந்த பொருட்கள் மாலை நாங்கள் சட்டி பறிக்கிறார் புரடாக்கு வறுக்கிறேன் இது பார்த்தீங்களா நான் உண்மைக்குமே வந்து வசந்துட்டு 1 கிலோ எங்கே இருக்கு சொல்ல வசந்து போய் எத்தனை கிராம் வசந்து இது 400 கிராம் எங்கிற வாங்கி வாங்கி வந்துட்டு ஏன் வசந்த் வாங்கின்ற 1 கிலோக்குள்ள லீவ்னா அங்கே இல்லையா அப்போ பிறகு அங்கே இல்லையான்னு சொல்லி கிராம கூட்டு கடையில் வந்து வேணுன்னா கிராம கூட்டு கடையிலேயும் இல்லையா அது என்ன 1 கிலோ எங்கே உண்மைக்குமே நான் ஒரு போத்தலுக்கு வாங்கி போட்டு விட்றாக்கா சரி உடைக்காம பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தேங்காய் 1 மாதத்துக்கு 1 லிட்டர் தேங்காய்னா காணுமோ ஓ காணும் நான் அப்படி இல்லை உங்களுக்கு 2 தரம் மட்டும் தரேன் இல்லை ஏன்னு சொல்லுங்க அப்போ உண்மைக்குமே 1 லிட்டர் எண்ணெயோ 1 மாதத்துக்கு முடிக்கிற மண்டைக்க பயந்து தான் சாப்பிடணும் இவ்வளோ எண்ணெய் எங்களோட உடம்புக்கு வந்து சேருது 1 மாதம் எவ்வளோ கூடாது அப்போ உண்மையாக அந்த என்னென்னு சொல்கிறது பொறுப்பேற்றோன்னு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன் பின்ன படித்த மூளை எங்க எனக்கு படித்த மூளை ஓகே புரியுமா ஓடிவா புரியுமா நூடுல்ஸ் அதாவது வந்து 3 நூடுல்ஸ் வாங்கி வச்சுக்க இதை வந்து காலமையில் வந்து வதக்கி போட்டு உருளைக்கிழங்குகள் கரண்டுகள் போட்டு வதக்கிட்டு வந்து ஏஞ்சமா எல்லாம் நேசரிக்கு சாப்பிட காலம் கொடுத்து விடலாம் மற்றது வந்து இன்றைக்கு வந்து சமையல் இல்லை சாமான் எல்லாம் வேண்டியாச்சு இன்றைக்கு வீட்டை வந்து சமையல் மதியம் சமைச்சுன்னா தான் நீங்கள் இல்லை இரவு உண்மைக்குமே வந்து இன்றைக்கு செடியா நேரமே இல்லை அதடியா தான் இதில் பார்த்தீங்களா 5 பேபி சோப் இருக்கு இந்த சோப்பாலாங்க சண்டை வந்துடுது கடற்கரை இங்கே கடைக்கு இந்த பெட்டி ஒன்று எடுத்து வந்துச்சு அந்த புள்ள சவுக்காரங்க அப்போ அந்த ஃப்ரீ வர்ற சவுக்காரம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டேன் 5 கொண்டு ஃப்ரீ இல்லவா அப்போ பட்டு வந்துச்சு அந்த பிள்ளை வந்துச்சு இந்த சோப்பு பெட்டியை மட்டும் வந்துச்சு ஃப்ரீ தரையில் அப்போ நான் கேட்டேன் ஃப்ரீ தரையில் எங்கோ ஃப்ரீயும் இல்லை வேறுமென்று சொல்ல அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு பெட்டிக்குள்ளான் ஃப்ரீ இருக்குண்டு அப்போ நான் என்ன பெட்டிக்குள்ளே ஃப்ரீ இருக்குன்னு சொன்னால் பிரித்து பார்ப்பேன் அப்போ டக்குன்னு பிரித்து பார்த்தா 5 சோப்பு தான் இருந்துச்சு அப்போ அந்த தங்கச்சிட்ட சொன்னால் என்ன தங்கச்சி ஃப்ரீயை காணலைன்னு சொல்ல தங்கச்சியும் வந்து தேடி பார்த்து போட்டு ஃப்ரீயை காணல இதில் வந்து ஃப்ரீ என்று போட்டிருக்கு ஃப்ரீ இல்லைன்னு சொல்லிச்சு அப்போ நானும் சொன்னேன் அப்போ எனக்கு ஃப்ரீ இல்லாட்டி இது வேண்டாம் தங்கச்சி இதை வைங்கன்னு சொல்லி அப்போ பிள்ளை வந்து அந்த ஸ்டோர் ரூமுக்கு போய் இந்த இதை எடுத்து கொண்டு வந்துச்சு அப்படியே ஃப்ரீயோட அப்படி ஒட்டின அப்படி கிடந்துச்சு அப்போ நான் சொன்னேன் இது தானுண்டு அப்போ முதலாளிகிட்ட சொன்னால் இந்த அண்ணா வந்து அந்த சவுகாரப்பட்டியை உடைச்சிட்டார் அது வேண்டான்றார் இப்போ இதை தர சொல்கிறாருண்டு அப்போ நான் சொன்னேன் தங்கச்சி நீங்கள் தானே அது ஃப்ரீன்னு சொன்ன நீங்கள் 5க்கு 1 பேரும் ஃப்ரீன்னு சொன்ன நீங்கள் அந்த நம்பிக்கையில் நான் உடைச்சினான் ஃப்ரீ இல்லை அப்போ நீங்கள் மாற்றி தான் எனக்கு தரணுமென்று சொல்லி அப்போ முதலாளி வந்து சொன்னார் இதுக்கு வந்து ஃப்ரீ என்று போட்டிருக்காம் அதுக்கு வந்து ஃப்ரீ என்று போட இல்லையா அந்த 75 கிராம்ன்ற அந்த இதில் இருக்குல்ல 70 கிராம் அந்த 5 சோப் வந்து 70 கிராம் மட்டும்தான் போட்டிருக்கு ஃப்ரீ என்று சொல்லி இல்லை என்று சொல்ல அப்போ அந்த தங்கச்சி சொல்லிச்சு நாங்கள் முதல் வேலை செய்த கடையிலையும் இப்படி தான் ஃப்ரீ வந்தேன்னு சொல்ல நீங்கள் அந்த கடையில் எப்படியும் வேலை செய்திருக்கலாம் எங்கள் கடையில் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் வேலை உங்களால் அந்த பிள்ளைக்கும் பேச்சு வளர்ந்தா நீங்கள் பேசாமல் வாங்கி வந்துருக்கலாம் அதுக்கு என்ன செய்யறது ஃப்ரீ நான் அப்படி சண்டே ஆவரம் பண்ணாடி நினைக்கல ஃப்ரீ எண்டே ஃப்ரீ உறிஞ்சி விழுந்துட்டு வந்துருக்கேன் அப்ப அவர் சொன்னார் முந்தி வந்த சோப்புக்கு ஃப்ரீ வர சோப்புக்கு தான் ஃப்ரீ வரும் அப்ப நான் அப்ப நாங்க உடைச்சிட்டு இருந்தானே அப்ப பரவாயில்ல தாரண்டா தாங்கன்னு சொல்ல அப்ப அந்த ஐயா சொன்னார் இல்ல தம்பி பிரச்சனை இல்லை நீங்கள் ஃப்ரீயா தானே கேட்டு நீங்கள் இதை கொண்டு போங்க அந்த பிள்ளை தான் பேச்சு விழுந்தா இருக்குப்பா நான் ஒன்றுமே செய்யல மற்றது பாத்தீங்கன்னா விம் சோப் இந்தா பெரிய பீம் உண்மைக்குமே வந்து சட்டிப்பானை கழுவுறதுக்கு முக்கியம் தேவையானது எனக்கு வந்து இது இல்லாட்டி சரி வராது இது வந்து முக்கியம் தேவை அப்போ வசந்துட்டு நான் வந்து சண்டையும் பிடிக்கிறேன் சோப் முடிஞ்ச கையோட வாங்கி தரணும் அப்போ இந்த முறை போய் பெரிய சோப்பாக வந்து வாங்கியிருக்கு இந்த விலை 275 ரூபா நான் சொல்கிறேன்னா முடிஞ்ச கையோட சொல்லக்கூடாது முடிகிறதுக்கு முறை சொன்னால் தான் வேண்டலாமுண்டு அது சரி மறக்கிறது இப்படித்தான் இதுவும் வந்து ஃப்ரீ ஷோப் பண்ணுறதுக்கு இங்கே சோப்பை காணல இப்போ ஐயோ இதை நான் பார்க்கல பார்த்தீங்களா இதுலேயே ஒரு சன்லைட் சோப் பண்ணி ஃப்ரீ வாடுறது எல்லாம் அடிக்கணும் போல இதில் வந்து அடிச்சு கிடக்க இப்போ தர தானே வேணும் இதை நான் கவனிக்கல பார்த்தீங்களா நான் மறந்துட்டேன் சரி ஓகே பரவாயில்ல பார்க்க பாவமாக இருந்துச்சு ஏனுங்க இந்த ரசிகருக்கு வேணும் நீங்கள் மண்டே கறி இல்லையோ இது கூட அவசான் இதுதான் இருந்தது இறைச்சி கறி கிடைக்கிறது பெரிய வாங்கின்னு வந்துருக்கலாம் அந்நியில் சொன்ன இது வாங்க சொல்லி கருவா நீங்கள் கனா கண்டு கொண்டு போயிருக்கீங்க அது மிருக்கோ ரசிகருக்கு இது பார்த்தீங்கன்னா சூப் இது என்னத்துக்கு இப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து இப்போ மிரக்கறிகள் சூப் வச்சு கொடுக்கலாம் போடலாம் சிக்கன் சூப் அந்த என்னெல்லாம் போடலாம் நல்ல மண்ணு சொல்லி வாங்கினான் சூப் கட்டி இது விலை வந்து 625 ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை
கடலை அளவு பாருங்க நீங்கள் நினைப்பீங்க இன்னும் ஒரு மாதத்துக்கு நாங்கள் சாப்பிட்றது தேஞ்சம்மாவுக்கு மட்டும் கூடுதலாக நர்சரிக்கு செய்து கொடுக்குறாங்க. பெருஞ்சீரகம் இதெல்லாம் தூள் திரிக்கிற ஐட்டங்கள், நச்சீரகம். உண்மைக்குமே எனக்கு வந்து நச்சீரகம் வந்து டெய்லி கறிக்கு நான் சேர்க்கணும் மீன் கறிகளுக்கு. நல்லா இருக்கும். ஓ ஏண்டா வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். மறைச்ச கறி மாதிரி இருக்குது நச்சீரகம் சேர்த்தா. மீனே சாப்பிட்றீங்களா? நானும் மீன் கறி சமைச்சா சாப்பிட்றேன் கூட. இந்த கல்லி நல்லது சொன்னாலும் அடிவாண்டி கடுகு, இது கடுகு. அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றோட தவுண்டு புரி போயிடாக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லி, இது வந்து செத்தல் மல்லி தெரிக்கிற தம்பி அப்படி. இதே நீங்கள் நினைப்பீங்களே நான் குட்டி மீன் வாங்கியிருக்கு காணுமோண்டு. இது வந்து கூடுதலாக வந்து நான் இரவு கறி கூடுதலாக மதியம் செய்கிற கறி அப்படியே முடிஞ்சிடுவேன். நான் மதியத்தோட சரி அது டேஸ்ட்டாகவும் இருக்கணுமே. நான் காலத்தை மீன் கறி இரவில் செட்டும் ஆகாது பெருசாக. அப்போ சின்ன மீன் வாங்கினேன்டா இரவில் டக்கு டக்குன்னு சுட ஒரு கறியை வச்சு சாப்பிடலாம். காணும் வடிவாக காணும். எனக்கு பெரிய மீன் உண்மைக்குமே வைத்தப்படுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்தால் சாப்பிடலாம். நானும் வசந்த மேஞ்சமாகும் ஏன் பெரிய மீன். அப்போ இரவில் மட்டும்தானே இப்போ குட்டி மீன் வாங்கினேன். இந்தாங்க நடனத்தோட சொல்கிறீங்க. நாங்களோட நெட்டு நக்காடுறது இல்லை, உங்களுக்கு தெரியாது. தமிழ்ல சொல்கிறது ஆட்டக்காரிக்க எப்படி கதையை கேட்டீங்களோ. உள்ளி பாருங்க. இது அந்த இது என்ன பேர்? குரக்கன். அதாவது வந்து முழு குரக்கன். இதெல்லாம் வந்து நான் வீடியோ போடுவேன் திருக்கேக்க. இது வந்து முழு குரக்கன் இன்னும் கிடக்கு வீட்டை. இதுதான் அம்மா சொன்ன தையில சூப்பர் தையில ஒரு துளி போட்டாலே டீனல்ல சாயமும் டேஸ்ட்டும். அதுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லை, அம்மா தான் சொல்லுவான். அப்புறம் இது என்ன? மிளகு 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 கொஞ்சம் கொஞ்சம் மேரண்டாது வந்து தூளுக்கு தான். நாக மிளகு போட்டால் ஏஞ்சமாக சாப்பிட்றது அதையும் பார்க்கணும் நாங்கள். இது மஞ்சள் கட்டி. அப்புறம் வந்து நாங்கள் உங்களோட கூடாது ரசிச்சராக்கு கோதம்பமா என்ன நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்க. ஓ இதை வந்து இடக்கடை ஏஞ்சமாக ரொட்டிகள் சுட்டு கொடுக்குறேன் நான் வெங்காயம் போட்டு. அப்போ அதுக்காக அப்போ அக்கா வந்து சாமான் வாங்க போப்பேன்னு சொல்லியிருக்கா. அப்போ உடனே அக்கா வந்து சொல்லிச்சு சோப்பு பருப்பு வாங்குவானு அது லாபமும் மற்றது டக்குண்டு அவிஞ்சிடுமான்ட்டு. நீங்கள் நினைப்பீங்க என்ன எல்லாம் கொஞ்சமாக கிடக்குது எல்லாம் காணும். நாங்கள் சின்ன ஆகலான குடும்பம் காணுமா செய்கிற சாப்பாடு கெடுக்கிறேன். இது வந்து சுகர் விரி சீனி சீனி. இவ்வளோ அந்த மாதிரி அம்மா வாங்கி தந்ததுங்க. இல்லைங்க சும்மா இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் போடுங்க இதுலக்கா அடிக்கி போடுங்க இல்லை கையால். அம்மா பார்த்தீங்களாண்டா இது வந்து பொக்குண்டுக்கு வந்தியும் இது வந்து ஏஞ்சம்மாவுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து குத்தரிசி, இது என்ன பேர்? கைக்குத்தரிசி. இந்த கைக்குத்தரிசியும் வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அரிசி மாவும் வாங்கி வச்சு கொடுத்து விட்டுனவா அவங்க கவிதா அக்னியாக்கள் வந்து மறந்து போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ இதில் வார வழியில் ஆன பிறகு இதில் கொண்டு வந்து தந்துட்டு போனவங்க மாவை ஐயோ விட்டுட்டு வந்துட்டோமா. அப்போ நான் சொன்னால் பிரச்சனை இல்லை, நான் போய் இப்போ எடுக்கிறேன்னு. அப்போ நாங்கள் வந்து அம்மா மாவும் வந்து வாங்கி வச்சுருக்குறா. இவ்வளோ தான் பொருட்கள் எல்லாம் வசந்த். மற்ற நாலாந்தம் வந்து வெங்காயம் பச்சம்லாம் எடுத்துக்கொண்டுல. சரி எடுத்துக்கிடக்கட்டும். வெங்காயம் பச்சம் மற்ற மரக்கறியும் ஒரு கொஞ்சம் வாங்கினாங்க. ஏன்னா மரக்கறி உண்மைக்குமே வந்து ஃப்ரிட்ஜுக்கு வைச்சா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் இங்கே குழந்தை விளையாடுது. நான் சீரியஸாக காய்ச்சி கொண்டு கேட்க நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீங்க சியா. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரக்கறிகளை வாங்கி வச்சுருக்குறோம். ஏனண்டா அது வந்து நாலாந்தம் தேவைக்கு எடுத்துகிட்டு பிறகு முடிய மரக்கறியால் மீன் ரெண்டு நாலாந்தம் வாங்குறக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா பசங்க வந்து எனக்கு 50,000 ரூபா காசு தந்தது. இப்போ இதுக்கு இவ்வளோத்துக்குமா இவ்வளோ காசு முடிந்தது? 15,000 கேட்குறவன் கேணியண்டா அந்த ஒரு பழமொழி இருக்குல்ல. அதுதான் அது சரியா. அப்போ பார்த்தீங்கன்னா வசந்த் சரியன்னு சொல்லி போட்டு இப்போ எவ்வளோதுக்கு கணக்கு சொல்லுங்க எவ்வளோண்டு? 15,000. ஓ 15,000. அப்போ 50,000 ரூபாயில் 15,000 வந்து பொருட்கள் வாங்க போயிட்டு இன்னும் வந்து 35,000 இருக்குது. அதில் வந்து நான் வந்து நாலாந்தம் மீன் வாங்குறது மற்ற என்னென்றாலும் மீன்கள் ரஜ்ஜிகள் தேங்காயெல்லாம் அது இதுகளாண்டு தேங்காய் இருக்கா.
அந்த இந்த பொருட்கள் வந்து வாங்குவேன். அப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டாச்சு. நீ என்ன செய்ய போகிறேன் இவ்வளோத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலி வேணும் தெரியல போங்க பிள்ளைங்கெல்லாம் வாலியல் வேண்டாம். நாளைக்கு எல்லாம் என்ன செய்ய போகிறேன்டா எல்லாம் அப்படியே கிச்சனுக்கு கொண்டு ஒரு ஜீனி ஒன்றுக்கா போட்டு தேயிலை ஒன்றுக்கா போட்டு ரஜி சரக்கு எல்லாம் ஒன்று போட்டு தூள் திரிக்கிற ஐட்டங்கள் எல்லாம் புரிம்பா போட்டு மாவல் எல்லாத்தையும் குத்தரிசி எல்லாத்தையும் வந்து புரிம்புரிம்பா ஒரு பேக்கிக்க போட்டு நான் எல்லாம் வந்து கீழே வந்து அடுக்கி விட்டுருவேன். அதெல்லாம் எங்கட பொறுப்பு கிச்சன் பொறுப்பு எல்லாம். அப்போ அது வந்து நான் நல்ல நீட்டாக வந்து செய்வேன். ஓகே வசந்த் வந்து ரொம்ப நன்றி. பொறுப்புலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சரி பாப்போம். ஓகே நான் அந்த சொன்ன மாதிரி தான் நான் அந்த 50,000க்கு கூட ஒரு வாரம் தர மாட்டேன் வார 5ஆம் தேதி வரைக்கும். அப்போ சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படி நீங்கள் பொறுப்பேற்று செயல்பட்டா சரி எலிங்காய் தாண்டா சேர்ந்து கூட அது தான் என்ன செய்கிறது. சரி ஓகே. ஓகே வந்து இது வந்து உண்மைக்குமே நாங்கள் ஏன் இதை வந்து வீடியோ பதிவு செய்யணும்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து இப்படி செய்து பாருங்க. சந்தோஷமாகவும் இருக்கும் மனசுக்கும். மற்றது ஒரு வித்தியாசமான ஒரு இதாகவும் இருக்கும் வாழ்க்கை ஃபீலாகவும் இருக்கும். நல்ல சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. என்னை பொறுத்தவரை இது வந்து நல்ல சந்தோஷமாக இருக்குது என்ன சார். அப்போ வந்து நீங்களும் கண்டிப்பாக அப்படி முறை பிடிச்சிருந்தா இப்படி செய்து பாருங்க. என்ன சாப்பாடு தான முறைன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன். சந்தோஷம் தான் இப்படி ஒரு கணவன் மனைவியாக இருந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வது ஒரு சந்தோஷம். கணவன் மனைவி கொண்டும் அந்த மறைக்க கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ அதே மாதிரி தான் இதுவும் வந்து இந்த விஷயத்துலேயும் ஒரு இதுவும் இல்லை ஒளிவு மரம் இல்லாமல் இப்படி எல்லாருக்கும் வந்து 2 பேரும் ஒத்துழைத்து வாழ்ந்தால் தான் குடும்பம் நீட்டாக போகும் சிறக்கு. ஓகே நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். கண்டிப்பாக எங்களோட வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சார் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற கை மாறி கொண்டு இருக்கும் லைக் பண்ணி விடுங்க மறக்காமல். ஆனா அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஆதரவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் எடுத்த முடிவும் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்ன சார் இனி வார மாதங்களில் சில உறவுகள் வீட்டை வந்து கண்டிப்பாக தங்கி எல்லாம் நிற்க போயிடணும்னு சொல்லியிருக்கணும். வெளியிலேருந்து வந்து எங்களோட வீட்டை வந்து தங்கி நிற்க போயணும்னு சொல்லியிருக்கணும். அப்போ நானும் வந்து அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நான் கண்டிப்பாக வரலாம் வந்து வரைவாக தங்கி நின்றுட்டு நீங்கள் போகலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே அப்போ சந்தோஷம் இன்றைக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து எங்களோட வந்து கூட இருந்து எல்லா சோரங்களும் கூட இருந்து சொண்டா சாப்பிட்டா நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் மேம். எங்களை மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து காண இல்லையா அவ்வளோத்துக்கு சொல்லியிருக்கீங்கன்னா அப்போ எனக்கும் கேட்க உண்மையுமே சந்தோஷமாக இருந்தால் அப்போ நானும் சொன்னேன் நீங்களும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளை நினச்சிக்கொண்டு கண்டிப்பாக வாங்கொண்டு அவங்களுக்கும் சொல்லியிருக்கிறோம். நான் டம் கட்டு லோமில் கேட்குறேன். ஓகே அப்போ எல்லாம் சொல்லிக்க அப்போ சந்தோஷமாக வாழ்க்கை ஃபுல்லாக இருப்போமே நான் சொன்னேன். நீங்களும் வந்து நல்ல சந்தோஷமாக சிரிச்சு கொண்டிருங்கோ. கோவப்பட்டாலும் சிரிங்க என்ன செய்கிறது கோவங்கள் வரும் வரும் டக்கு டக்குன்னு மறாங்க விட்டு கொடுங்க எல்லாத்துலேயும் வாழ்க்கை சிறாக்க உங்களுக்கு தான். ஓகே அப்போ இதை வந்து நாங்கள் முடித்துக்கொள்கிறோம். இந்த காணொளி வந்து முற்றுமுழுதும் ஒரு பாட்டு பாடிடுங்க. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் நினைத்தேன் நான் தாங்கள பாடணும் நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை தேனாக பேசியதும் சிரிச்சு விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை. பாடோட ஓகே அந்த பாட்டு உங்களை சிரிக்க வைப்பதற்காக மட்டுமே யாரும் தவறாக எண்ண வேண்டாம். ஓகே அப்போ நாங்கள் சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை சொன்ன மாதிரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.